அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி. பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீண்டும் இந்த தேர்வை எழுத வேண்டும் என்று ஒரு கட்டாய நிலையில உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அதை சார்ந்து அப்பீல்ல உச்சநீதிமன்றம் சென்றார்கள். உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு, இந்த தீர்ப்பை பற்றிய உங்களது பார்வை? இந்த தீர்ப்பு பத்தி சொல்றதுக்கு முன்ன இது எதனால இந்த சூழல் வந்ததுன்னா, உயர் நீதிமன்றத்துல அவங்க முதல்ல வழக்கு போட்டாங்க. டெட்னு ஒரு தேர்வு. அந்த டெட் என்பது டீச்சிங் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு பேரு. டெட் அந்த தேர்வை எழுத வேண்டிய ஒரு நிர்பந்த ஆசிரியர்களுக்கு வந்தது. அது சம்பந்தமான வழக்கு. சரி, அது ஏன் இந்த டெட் தேர்வு ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கல்வி உரிமை சட்டம் ஒன்று நாடாளுமன்றத்துல 2009 கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் 2010 அமலுக்கு வந்தது. அந்த கல்வி உரிமை சட்டம் என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, 6 வயதில் இருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி என்பது உரிமை, அது அவசியம், கட்டாயம் என்பதை வலியுறுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. அதன்படி அந்த சட்டம் வந்த பிறகு அது அரசமைப்பு சட்டம் 21A அந்த வகையில் ஒரு அரசமைப்பு உரிமையாக மாறிவிட்டது. இவ்வளவுதான் ஒன்லைன். அதுக்கு இப்ப இதுல ஆசிரியர்களுக்கு எங்க சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நேத்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, இப்ப பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் இந்த டெட் தேர்வை எழுதி பாஸ் ஆனாதான் வேலையில் இருக்கலாம், ப்ரொமோஷனுக்கு போகலாம். 2 வேலையில இருக்கணும், ப்ரொமோஷன். வேலையில இருந்தா தானே ப்ரொமோஷனுக்கு போக முடியும். அதனால நம்ம வேலையில இருக்கிறத பத்தியே பேசுவோம். ஆக இப்ப அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அவங்கன்னா, எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்ன வேலையில சேர்ந்திருப்பாங்க ஆசிரியர்கள், அவங்கள இப்ப தேர்வு எழுத சொல்றது சரியா இருக்காது அப்படின்னு. நல்லா ஓப்பனிங் எல்லாம் நல்லாதான் இருக்கு, பினிஷிங் தான் மோசமா இருக்குன்னு வடிவேல் சொல்லுவாருல்ல, அத மாதிரி அவங்க அந்த ஆய்ந்த விதம் எல்லாம் நல்ல இதாதான் இருந்தது. ரொம்ப நாள் ஆகி போச்சு, கஷ்டப்படுவாங்கலாம் சொல்லிவிட்டு என்ன சொல்லிட்டாங்க, இன்னும் யாருக்கெல்லாம் 5 வருஷம் சர்வீஸ் இருக்கும், அதாவது 55 வயதுக்குள்ள இருக்கணும், 55 வயதுக்கு மேல போனாதான் அந்த 5 வருஷம் சலுகை கிடைக்கும். 56, 60 வரைக்கும் அவங்க எழுத வேண்டியில்லை, இந்த தேர்வை எழுத வேண்டியில்லை. ஆனா அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்வு எழுத வேண்டாம்னு ஒரு சலுகை கொடுத்திருக்காங்களே தவிர, உனக்கு பதவி உயர்வு வேணும்னா, 57 வயசுல ஒருத்தருக்கு பதவி உயர்வு, ஏஎச்எம்மா இருக்காரு, எச்எம் ஆகணும்னா நீங்க தேர்வு எழுதிதான் ஆகணும். இல்லைன்னா நீ ஏஎச்எம்மாவே இரு. அவங்களுக்கு அந்த பாதிப்பு. அந்த 5 வருஷ கோஷ்டிக்கு இந்த பாதிப்பு. அந்த 5 வருஷம் இல்லாத கோஷ்டிக்கு 2 வருஷம் எழுதலைன்னா வேலை போயிடும். அந்த எழுதுறதுக்கு ஒரு கால நிர்ணயம் பண்ணிருக்காங்க. என்னன்னா, யாரெல்லாம் இந்த சட்டம் வந்த பிறகு சேர்ந்தார்களோ அவங்களுக்கு, அதாவது 2010க்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு என்ன சலுகைன்னா, 2 வருஷத்துக்குள்ள எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி 2 வருஷத்துக்குள்ள எழுதி பாஸ் பண்ணலன்னா நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஒரு சலுகைன்னா, அவங்கள ஓய்வு பெற்றவர்களாக கருதி ஓய்வூதியம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பழைய ஓய்வூதியம் கிடையாதுன்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இத கூட சேர்ந்து உனக்கு வேலையும் கிடையாதுன்னு இவங்க சொல்லக்கூடிய ஒரு பார்வையை இதுல நம்ம பார்க்கணும். நமக்கு சங்கடம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கோர்ட்டு இந்த வேலைக்கு சேர்ந்து 5 வருஷம் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு பதில் புதுசா இன்னைக்கு வேலைக்கு சேர்றவங்களுக்கு இந்த தேர்வு அவசியம் சொல்லியிருந்தா ஒரு குழப்பமும் கிடையாது. அதுல 5 வருஷத்துக்குள்ள இருந்தா நீ உனக்கு பதவி உயர்வு கிடையாது, 5 வருஷத்துக்கு மேல இருந்தா நீ பரீட்சை எழுதணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்வதெல்லாம் நடைமுறை அறமற்றது என்பது என்னுடைய பார்வை. இப்ப எதுக்காக நடைமுறை அறமற்றதுன்னு சொல்றீங்க? எதனால நான் நடைமுறை அறம் அற்றதுன்ற சொல்ல பயன்படுத்துறேன்னு கேட்டீங்கன்னா, எது ஒன்றுக்குமே சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு தப்பு பண்றாருன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாருன்னா இன்னைக்கு இருக்கிற சட்டத்துலதான் அவரை தண்டிக்க முடியும். நீங்க அவருக்காக ஒரு சட்டத்தை புதுசா கொண்டு வந்து அவரை தண்டிக்க முடியாது.
அவரை விட்டுறணும், இருக்கிற சட்டப்படிதான் தண்டிக்கணும். புதுசா அதே தப்ப ஒருத்தர் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அதுக்கு சட்டம் கொண்டு வந்து தண்டிக்க முடியும். என்னுடைய ஒரு வாதம் என்னன்னா, இந்த ஆசிரியர்கள் பிரச்சனைக்கும் நீங்க புதுசா சட்டம் தேர்வெல்லாம் கொண்டு வருவீங்க. அந்த தேர்வை புதிதாக பணியில சேர்றவங்களுக்கு வைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆசிரியர் வேலை பார்க்கறாங்க. அந்த ஆசிரியர் வேலைக்கான பயிற்சி படிப்பை படிச்சுட்டு தான் ஆசிரியர் வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஒன்னும் ஆகாய விமானத்துல பறக்கிற படிப்பு படிச்சுட்டு வரல. அவங்க ஆசிரியர் படிப்பு படிச்சுட்டு தகுந்த தகுதியோட தான் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க புதுசா தேர்வு இன்னைக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதை நீ எழுதுன்னா எப்படி? அவங்களுக்கு என்ன வயது இருக்கும்? ஒரு 55 வயது ஆள் இன்னைக்கு என்ன பிரச்சனையில இருப்பாங்க? சுகரு, பிபி, மனநிலை, உடல்நிலை, இதெல்லாம் நீங்க குடும்ப நிலை, பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இந்த சட்டத்தை சரி அப்படி எல்லாருக்குமே புது சட்டத்தை நீங்க புகுத்துவது ஒரு அறம், நியாயம், தகுதின்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் கொண்டு வாங்க. இப்ப நீட்டு கொண்டு வந்திருக்கீங்கல்ல, பழைய டாக்டர் எல்லாம் இப்ப நீட் எழுத சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அது அவங்களும் ஆசிரியருக்கு இப்ப கொண்டு வந்த டெட் தேர்வு பொருந்தும் என்று சொன்னால், இப்ப இருக்கிற முதுநிலை மருத்துவர்களுக்கு நீட்டு தேர்வு பொருந்துமா பொருந்தாதா? இப்ப இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம் பேராசிரியர்களுக்கு கேட் தேர்வும் ஐஐடி பேராசிரியர்களுக்கு ஜேஇஇ தேர்வும் பொருந்துமா பொருந்தாதா? ஐஏஎஸ் ஆபிசர்களுக்கும் ஐபிஎஸ் ஆபிசர்களுக்கும் உடல் தகுதி தேர்வும் எழுத்து தேர்வும் வச்சா இன்னைக்கு பாஸ் பண்ணுவாங்களா? ஒரு 55 வயது ஐபிஎஸ் அதிகாரி ஒரு சின்ன பையன் கூட ஓட முடியும்? சொல்லுங்க. நடைமுறை அவளையாங்க இந்த உத்தரவு போட்ட நீதிபதிகளையே எடுத்துக்குவோம். ஏற்கனவே வக்கீல் ஆவர்தன் சொன்னா பார் கவுன்சில்ல என்ரோல்மெண்ட் பண்ணா போதும். சட்டப்படிப்பு படிச்சுட்டு பார் கவுன்சில்ல என்ரோல்மெண்ட் பதிவு பண்ணா போதும். இப்ப அப்படி கிடையாது. நீங்க சட்டம் படிச்சாலும் இங்க பதிவு பண்றதுக்கு முன்ன நீங்க இந்த என்ரோல்மெண்ட்டுக்கு ஒரு தகுதி தேர்வு எழுதணும். இப்ப அந்த தகுதி தேர்வை ஏற்கனவே நீதிபதியா இருக்கிறவங்க எல்லாம் 55 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் எழுதுனா ஒத்துப்பாங்களா? இல்லைன்னா வீட்டுக்கு போனா ஒத்துக்குவாங்களா? இது நியாயமற்றது, நீதியற்றது, ஒண்ணு சட்டத்துக்கு பொருந்தாதது. நீங்க ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்து ஒருவரை தண்டிக்க முடியாது என்பதனால்தான் நான் இது நடைமுறை அறமற்றது அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தை சொன்னேன். இந்த ஆசிரியர்கள் தேர்வு எழுத வேண்டிய பிரச்சனையில அரசியல்வாதிகள் யாரேனும் கருத்துகள் தெரிவித்திருக்கிறார்களா? இதுல குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தை ரொம்ப பாராட்டு. கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் உடனே அந்த தீர்ப்பு வந்த உடனே என்ன சொல்லியிருக்காரு, ஆசிரியர்களை இந்த அரசு கைவிடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அவங்களுக்கு கொடுத்து உறுதிப்படுத்திருக்கிறார். அன்பில் வேற இந்தியால இன்னும் எந்த மாநில மந்திரி எதுவும் சொல்லல. இதுல 2-3 மாநிலங்கள் இந்த வழக்குல இருக்கு. ஆனா இந்த அரசு இப்படி சொல்லுது. இந்த வழக்கே இந்த ஆசிரியர் சங்கங்கள் அப்பீல் போய் தான் நடந்தது. ஆனா எல்லாத்திலயும் அரசியல், எல்லாத்திலயும் வெறுப்பு, எல்லாத்திலயும் பொய் பித்தலாட்டம் சில குரூப் இருக்குல்ல, அந்த கோஷ்டில ஒருத்தர் இப்ப சொல்லியிருக்கிறார், அன்புமணின்னு பேர். அவர் சொல்றாரு, இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கும் அவங்க அப்பாவுக்கு சண்டை போறதுக்கும் அவர் அதான் சொல்லுவார் போல இருக்கு. இன்னைக்கு காலையில பார்த்தேன், அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் அட்டையிலேயே அன்புமணி படத்தை தூக்கிட்டாங்களாம், வைக்கல. என்ன அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொன்னாலும் சொல்லுவாரு போல இருக்கு. ஆனா இதுல அரசு சரியா இருக்கு. இதுக்கு ஒரு சில ஆசிரியர் சங்கங்கள் உள்நோக்கத்தோட அரசை போன வாரம் கூட ஒரு மாதிரி மரியாதை குறைவா பேசினாங்க. எங்களுக்கு நீ அதை செய்யலன்னா 26ல நீ ஆட்சியில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா மிரட்டினாங்க. ஆனா அதையெல்லாம் மனதில் கொள்ளாம எப்படியோ போட்டோம், பரீட்சை எதனா எழுதி உள்ள இரு, இல்லைன்னா வெளியே போ, இதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பழி வாங்காம இந்த அரசு ஆசிரியர்களுடன் உறுதியா நிற்போம் அப்படின்னு சொல்லி இருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இப்ப இந்த வழக்குல சிறுபான்மையினரை பற்றிய உத்தரவுகள் எதனா இருக்குதா? இப்போ உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறதுல ஆபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் எய்டட் ஸ்கூல் சொல்லுவாங்கல்ல, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும்.
இந்த தீர்ப்பு யாருக்கு பொருந்தாதுன்னு கேட்டீங்கன்னா, மொழிவாரி சிறுபான்மை, இந்த மத சிறுபான்மை, மொழி சிறுபான்மை உள்ள இவங்க நடத்துறாங்க பாருங்க பள்ளிகள். அதுல இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணல. இத சொன்னது 2 நீதிபதிகள் இப்ப சொல்லியிருக்க தீர்ப்பு. தீபாங்கர் தத்தான்னு ஒருத்தர், மன்மோகன் ஒருத்தர், 2 நீதிபதி சொன்னது. அந்த 2 நீதிபதி இந்த தீர்ப்பை சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வை தலைமை நீதிபதி அமைத்து அவங்க மத மொழி சிறுபான்மை நிறுவனங்கள் நடத்தும் கல்விக்கு இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் பொருந்துமா என்று ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது கூட அவங்க டோன் எப்படி இருக்குன்னு கேட்டா, அவங்களே இது மாதிரியே கொண்டு வாங்கன்ற மாதிரிதான் இருக்கு. அவங்க நியாயமா சொல்லுங்கன்ற மாதிரி இல்ல, இது மாதிரி இது ஒரு சரியா இல்லாத மாதிரி இருக்கு, இதையே அவங்களே இது உள்ள கொண்டு வர முடியுமா பாருங்கன்ற மாதிரி சொல்லி அறிவுறுத்திருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு தேதிக்கு அவர்களுக்கு அந்த பாதிப்பு இல்ல. என்னுடைய கருத்துப்படி முதுநிலை ஆசிரியர்களுக்கு இது பாதிப்பா இருக்காது என்பது என்னுடைய சட்ட பார்வை. அவ்வளவுதான் இன்றைய நிலை. ஐயா, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.